இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையால நம்மளால ஒர்க்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. பயங்கர எரிச்சலா வருது. பிரீத்திக்கு வேற கோல்டா இருக்கு. இப்போ ஓகேவா இல்லையான்னு கூட தெரியலையே. இந்த டைம்ல நம்ம கெஸ்ட் ரூம் போறதும் கரெக்டா இருக்காது. உள்ளே வரலாமா சார்? வாங்க சேட்டம்மா. சார் உங்க காஃபி. அப்படி வச்சிருங்க. வாரே சார். ம். சேட்டம்மா ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். பிரீத்திக்கு உடம்பு சரியில்லை சேட்டம்மா. அவ எப்படி இருக்கா என்னன்னு தெரியல. கொஞ்சம் கெஸ்ட் ரூம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்து சொல்றீங்களா? சார் கெஸ்ட் ரூம்ல யாரும் இல்ல, ஸ்டோர் ரூம்ல தான் அந்த பொண்ணு தங்கி இருக்கு. ஸ்டோர் ரூம்லயா? ஸ்டோர் ரூம்ல ஏன் தங்கிட்டு இருக்கா? அம்மா அங்கதான் தங்க சொன்னாங்க, அதனாலதான் ஸ்டோர் ரூம்ல தங்குறா. இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல. கூட்டிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல தங்க வச்சிருக்காங்க. இவ்வளவு கேவலமா கூட ஒருத்தவங்களால நடந்துக்க முடியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. ச்சே, பிரீத்தியும் இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கா. உன் மேலதான் தப்பு இருக்கு விக்ரம். அவதான் வந்தாலே எப்படி இருக்கா, என்ன, எங்க தங்குறா, ஏதுன்னு ஒழுங்கா நீயும் பார்த்துருக்கணும். ச்சே, நம்மளும் மிஸ் பண்ணிட்டோம். அந்த பொண்ணை எழுப்பி கூட்ட வரவா சார்? சேட்டம்மா, அந்த பொண்ணு இந்த பொண்ணு அவ இவ இதெல்லாம் சொல்லாதீங்க. அவ என் பொண்டாட்டி, புரிஞ்சுதா? என்னடா இது, இவங்க டோஸ் பண்ண போறேன்னு சொன்னாங்க, இப்ப பொண்டாட்டின்னு சொல்றாரு. இன்னைக்கு என்ன மரியாதை தெரியுங்களோ அதே மரியாதை என் பொண்டாட்டிக்கும் தரணும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு சார். நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரவா சார்? வேண்டாம், நானே போய் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க. சரி சார். தூங்கிட்டா போல. டயர்ட்ல தூங்குறாளோ? எழுப்புனா நம்மளே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆகிடும். பிரீத்தி, பிரீத்தி பயங்கர டயர்ட்ல தூங்குறா. இதுக்கு மேலே இவ்வளோ இங்கே விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. நம்மளே கூட கூட்டு போயிட வேண்டியதான். ஹேய், என்னடா பண்ற? எங்கடா என்ன தூக்கிட்டு போற? ஐயோ, முடிச்சுக்கிட்டியா? ஹேய், கீழே இறக்கி விடுடா. ஐயோ, கொஞ்ச நேரம் சைலண்டா இருடி. பார்க்க தாண்டி நீ ஒல்லியா இருக்க மாதிரி இருக்க. ஆனா கொஞ்சம் வெயிட்டு தான். லட்டு. லட்டுன்னா சொல்லாத, சமக்கம் வந்துடும் எனக்கு. லட்டு. ஏய், இறக்கி விடுடா. என்ன இப்படி சொல்லாத, இறக்கி விடு. இரு லட்டுமா. லட்டு மாவா? டேய், எங்கடா கூட்டு போற? நீ இவ்வளவு நாள் எந்த ரூம்ல தங்கி இருந்த? ஏன் இதை இப்ப கேக்குற? சும்மா சொல்லு, எந்த ரூம்ல தங்கி இருந்த? ஸ்டோர் ரூம்ல. என்கிட்ட மீதி எல்லாத்துக்கு மட்டும் நல்லா வாய்க்கிலேயே பேசுற. ஸ்டோர் ரூம்ல எங்க அம்மா தங்க வச்சிருக்காங்கன்றது மட்டும் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. உங்க அம்மா சொல்லாம நீ எதுவுமே செய்ய மாட்டியே. உனக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தான் நினைச்சேன். ஏய், நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா சொல்றது தானே கேப்ப நினைச்சிட்டு இருக்கியோ? அதானே உண்மை. இப்ப மட்டும் நீ சைலண்டா இல்லைன்னு வையேன், ரொம்ப வெயிட்டா இருக்க. இப்படியே போட்டுருவேன். நீ போட தேவையில்ல, என்னை இறக்கி விடு, நான் நடந்து வருவேன், எனக்கு நடக்க தெரியும். அது என்ன எண்ணில்? ஏன் அடிக்கடிக்கு அது பண்ற? ஓ, உனக்கு சிரிக்கலாம் தெரியுமோ? ஏன் நான் என்ன ரோபோட்டா? எனக்கு என்ன சிரிக்க தெரியாதா? கொஞ்சம் மூஞ்சி சிரிச்சா மாதிரி போய் பார்க்கலாம். நீ வாய மூடு. அப்ப ரோபோட் தான். ஆமா, ரோபோட் தான். என்ன ஒரு ரூம்க்கு கூட்டு வந்திருக்க? நீ தான் அடிக்கடிக்கு என் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்றல, அதான் கூட்டு வந்தேன். இல்ல விக்ரம், நீ கீழே இறக்கி விடு, நான் போய் என் ரூம்லயே தங்கிக்கிறேன். இதுவும் ஒரு ரூம் தான். இல்ல, இந்த ரூம்ல இல்ல, நான் ஸ்டோர் ரூம் இல்ல கெஸ்ட் ரூம் எதுலயாச்சும் தங்கிக்கிறேன். இறக்கி விடு ப்ளீஸ். இறக்கிலாம் விட முடியாதுமா, இரு. விக்ரம். சொல்லு லட்டு. லட்டுன்னா கூப்பிடாத. ஏமா லட்டு? விக்ரம், இறக்கி விடு. நீ வெயிட்டா தான் இருக்க, எனக்கு கை வலிக்கதான் செய்யுது. ஆனா உன்னை இறக்கி விட மனசு வர மாட்டேங்குது லட்டு. லட்டுன்னு கூப்பிடாதேன்னு சொன்னேன். சரிம்மா லட்டு. இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? லட்டு, சுச்சு வருது, இறக்கி விடுறியா? இல்லைன்னா மேலேயே போயிடுவேன். நேச்சர் கால், எதுவும் பண்ண முடியாது. இறக்கி விடுறேன். எதுக்கு மேலே கூட்டிட்டு வந்த? நீங்க இருக்க வரைக்கும் என் ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கோ, புரியுதா? இல்ல விக்ரம், நான் ஸ்டோர் ரூம்லயே இருந்துக்கிறேன். அங்க என்ன இருக்குன்னு நீ அங்க போய் தங்கணும்னு சொல்ற? நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒரே ரூம்ல இருக்கிறது? நீ என் ஒய்ஃப் தானே? இப்படி லைஃப் லாங்கா இல்ல ஒரு வருஷத்துக்கா? இல்ல சொத்து எழுதி கொடுக்கணுன்றதுக்காக புதுசா ஏதாவது திட்டம் போடுறியா? என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க? இதுக்கு பதில் இல்லையோ உன்கிட்ட? நீ தூங்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளியே போயிட்டு வரேன். நான் ஸ்டோர் ரூமுக்கு போறேன். பாய். நில்லுன்னு சொல்றல.
இம்மா தாயே, நீ எவ்வளோ நாள் இருப்பியோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ இருக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்துக்கோ, என் ரூம்லேயே இருந்துக்கோ ப்ளீஸ். ஓகேவா? தெரியாதவங்க கூட எப்படி இருக்காது? டார்ச்சர் பண்ணுற. அதான் சொல்கிறேன், நான் போய் ஸ்டோர் ரூமில் இருக்கேன். சரியா? ப்ளீஸ் இங்கே இரு. நான் உன் பின்னாடி வந்து தாலி கட்டினால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை. இதுக்கு மேலேயாச்சும் உன்னை ப்ராப்ளமில் சிக்க வைக்காத அளவுக்கு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? புரியுதோ இல்லையோ, இப்போதைக்கு இங்கே ஸ்டே பண்ண. நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. நான் முடிச்சுட்டு வரேன். டைம் ஆச்சு, போய் தூங்கு. நான் கேட்குற எந்த கேள்விக்கும் உனக்கு பதிலும் இல்லை. லைஃப் லாங் இங்கே இருன்னு சொல்கிறதுக்கு உனக்கு வாயும் இல்லை. அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை? இடியட். சரோஜா அக்கா, பிக் பாஸ் பார்த்தீங்களா? பிக் பாக்ஸ்னா என்ன பெரிய பெட்டியாக இருக்குமா சின்ன பொண்ணு? ஏக்கா, பிக் பாஸ்ங்கிறது ஒரு ஷோ. அது என்னவோ ஷோ போ சின்ன பொண்ணு. ஏன் அக்கா, ஏன் இப்படி வாழ்க்கையை வெறுத்தா மாதிரி பேசுறீங்க? என்னத்த ஷோவோ போ சின்ன பொண்ணு. என் பிரீத்தி பிள்ளாங்க என்னென்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு இன்னும் எனக்கு தெரியல. நேற்றெல்லாம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வாரேம்மான்னு சொல்லிட்டு கிடந்தா. வரவே இல்லை. இன்றைக்காவது வருவாளாம் பார்த்தா இன்றைக்கும் வரலை. அங்கே என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல சின்ன பொண்ணு. அக்கா, நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிரீத்தி அவ்வளோ நல்லபடியாக பார்த்துப்பா. அங்கே இருக்கிறவங்கள ஓட விடுவா. மூஞ்சி சிரிச்சா மாதிரி வைங்க அக்கா. பாப்போம் சின்ன பொண்ணு. அவளை போய் எப்படியாவது வீட்டில் போய் பார்க்கணுன்னு தான் இருக்கேன் நானும். போகிறப்ப வேணா சொல்லுங்கக்கா, நானும் வாரேன். நானும் வரேன் சின்ன பொண்ணு. போகலாங்க்கா, எல்லாம் போகலாம். சரி, நம்ம வாங்கி பிக் பாக்ஸ், ஐயோ, பிக் பாஸை பற்றி பேசுவாங்க. சாண்ட்ரா அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களே சின்ன பொண்ணு. ஆமாக்கா, அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அடுத்த வாரம் யார் வின்னர்னு தெரிஞ்சிடும் நமக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த திவ்யா பிள்ளை தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, சபரி தான் வின் பண்ணுவா போல. யார் வின் பண்ணா என்ன, வின் பண்ணலன்னா என்ன, நமக்கு அன்றாட வேலைகள் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். துணி துவைக்கிறது, சாமான் கழுவுறது, மாமியார் கிட்ட அடி உத வாங்கிறது, இதே வேலை தான் நமக்கு. அப்படி சொல்லி சின்ன பொண்ணு, யாரு என்ன ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. ஆமாக்கா, ஆனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு ஆசை தான் அக்கா. என்ன ஆசை சின்ன பொண்ணு? அடுத்த சீசனில் எப்படியாவது என் மாமியாரை பிக் பாஸ்குள்ளே அனுப்பிச்சிடணுங்க. ஏன் நீ மாமியார் அனுப்புறேன்னு சொல்ற? இல்லைக்கா, இங்கே சோறாக்கி போட நல்லா பக்கனியாக தின்னுட்டு குறை சொல்கிறது. அங்கே போனால் சோத்துக்கே சிங்கி அடிக்கணும் இல்லைக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே அடிச்சுக்கிட்டு சாவாங்க. அதே மாதிரி இவளையும் கோத்து விட்டுட்டோன்னா இவரை நல்லா அடித்து பிடிச்சி ஏதாவது மண்டையை உடச்சி அனுப்பி விடுவாங்க. நம்மளும் இங்கே டிவியில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு கிடக்கலாம். சின்ன பொண்ணு, இருந்தாலும் உன் மாமியார் மேலே இவ்வளோ கோவம் ஆகாது. அட போங்கக்கா, எல்லாமே நம்ம சரியாக செஞ்சு கொடுத்தோம். குறை சொல்லிக்கிட்டே கிடந்தா எப்படி அக்கா இருக்க முடியும்? வயசாயிடுச்சு சின்ன பொண்ணு, அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து எனக்கே வயசாயிடும் போலக்கா. அது சரி. விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்ன விஷயம்னாலும் முடி. அந்த 3000 ரூபாய் காசு தராங்களாம் டீ, வாங்க போய் வாங்கிட்டு வந்துடலாம். எப்போ நம்மளை விட எல்லாம் வேகமா இருக்காங்க. ஏக்கா, கூட்டமாக இருக்காக்கா? கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குன்னு சின்ன பொண்ணு. ஆனால் நம்ம லைனில் இருந்தால் ஒரு 15 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா, எல்லாரும் போய் வீட்டில் போய் பையை எடுத்துக்கிட்டு அப்படியே ரேஷன் கார்டு டோக்கனெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கம்மா. போய் நின்றுட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் இன்னைக்கே. சரி, அப்போ எல்லாரும் நேராக ரேஷன் கடைக்கு வந்துடுங்க. ஓகே ஓகே சின்ன பொண்ணு. ஐயோ, என்ன ஒரு பைய பற்றியும் காணும். நம்மளோட வேகமாக இருக்காளுங்களம்மா. நம்ம போகிறதுக்கு போய் காய்ச்சி காரியிட போகுது. சீக்கிரமாக போகணும் நம்மளும். துணிவே சக்தி, துணிவே சக்தி. எப்படி இந்த விக்ரம் போய் ஒரு கல்யாணத்தை பண்ணா, அதுவும் யாருக்கும் தெரியாம? நாளைக்கு எப்படி இருந்தாலும் அப்பா வந்துருவாரு. அப்புறம் உண்மையை சொல்லிதானே ஆகணும். எதுவும் பண்ண முடியாது. பயங்கர இரிட்டேட் ஆகுது. அம்மாக்கு தான் அறிவு இல்லை, விக்ரம்க்கு எங்க போச்சு புத்தி? மாமா தனியா இருக்காரு, யாருமே இல்லை. இப்பதான் இவர்கிட்ட நம்ம நல்லா பேச ஆரம்பிச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் கல்யாணம் பண்ணணும். இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்கணும். விஜய் மாமா, விஜய் மாமா. ஸ்ரேயா, இங்க என்ன பண்ற? கையெடு. ஏன் மாமா, என்னாச்சு? நான் வந்து உங்க கூட பேசக்கூடாதா? பேசலாம், ஃபர்ஸ்ட் கையெடு. என்ன விஷயம் சொல்லு. இல்லை மாமா, நீங்க சும்மா நின்றுக்கிட்டு இருந்தீங்களா, சரி அதான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். கம்பெனிலாம் எனக்கு தேவைப்படல, நீ கீழே போ. ஏன் மாமா, சின்ன வயசுல நீ என் கூட நல்லா தான் விளையாடுவேன், ஆனா இப்போ மட்டும் ஏன் என்னை தூரமா துரத்துற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ போய் உன் வேலையை பாரு. ச்சே, என்ன இவரு பேச கூட விட மாட்டேங்கிறாரு. அப்படி என்னதான் இவருக்கு பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் புரியல.
இதோ வந்துட்டாலே இந்த வடிவு இவகிட்ட பேசணும்னா மட்டும் நல்லா மணிக்கணக்காக பேசுவார். அதே நம்ம கிட்ட பேசணும்னா ரொம்ப கஷ்டம். சார் சீட்டம்மா காஃபி கொடுத்துட்டு வர சொன்னாங்க சார். காஃபியை நான் சேட்டம்மா கிட்ட தானே கேட்டேன். ஏன் அவங்களால எடுத்துட்டு வந்து தர முடியாதா? ஒன்று அனுப்பியிருக்காங்க. அவங்க வேற வேலையாக இருந்தாங்க சார், அதான் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அந்த டேபிள் மேலே வச்சிரு. ம் வாரேன் சார். ஸ்ரேயா. என்னையா மாமா கூப்பிட்டாரு? கூப்பிட்டியா மாமா? ம் ஆமாம் கூப்பிட்டேன். சொல்லு மாமா. விக்ரம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்ல, அந்த பொண்ணு யாரு என்ன இது வந்து உனக்கு டீட்டெயில்ஸ் தெரியுமா? இல்லை எது கல்யாணம் பண்ணா ஏதாவது தெரியுமா? எதுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் அந்த பொண்ணு நம்ம வீட்டில் தான் இருக்கா, அது மட்டும் தெரியும். விக்ரம் பற்றியும் அந்த பொண்ணை பற்றியும் வேற ஏதாவது தெரியுமா? இது லவ் மேரேஜா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை மாமா, இது லவ் மேரேஜ் கிடையாது. அத்தை தான் ஃபோர்ஸ் பண்ணி விக்ரம் மாமாவை கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க. விக்ரம் மாமா பின்னாடி இருந்து தாலி கட்டிட்டாரு. பின்னாடி இந்த தாலி கட்டிட்டானா? ஆமாம் மாமா, இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்கே தெரியாது விக்ரம் மாமா யாருன்னு. அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பெரிய ஷாக் தான் என்ன பண்ணி வச்சிருக்கான் இவன்? மாமா. ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க இங்க இருக்காங்க அதெல்லாம் சரிதான். ஆனா எப்படி இவன் பின்னாடி இருந்து தாலி கட்டலாம்? நாளைக்கு தான் அப்பா வராருல, அவரே பார்த்துப்பாரு. ம் சரி மாமா. நான் உண்மையை கேட்கும்போது நீ சொல்லல வடிவ, உன்னை வெறுப்பேத்துறேன். இரு ஸ்ரேயா, நீ தான் எனக்கு பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். நான் உண்மையை சொல்ல தானே என் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா? தேங்க்யூ மாமா. சரி கீழே போலாமா? போலாம் மாமா. ஏ வடிவா, இன்னும் இங்கே தான் இருந்துட்டு இருக்கியா? நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டியா? சி, நான் கீழே போகிறேன் மாமா. விஜய் சார். சொல்லுங்க மேம். சார் என்னையும் மேம்லாம் கூப்பிடுறீங்க? நீ என்ன சார்ல கூப்பிடுற? அப்ப ஓ சாரி, நீங்க என்ன சார்னு தானே கூப்பிடுறீங்க, அதனால தான் நானும் உங்களை மேம்னு கூப்பிடுறேன். எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது சார், நான் போகிறேன். சரி போயிட்டு வாங்க மேம். எனக்கு தான் ஒரு அழகான பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடச்சாச்சு. ஸ்ரேயா தான் இனிமேல் எனக்கு பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அதுக்கு தானே வந்தீங்க நீங்கள்? ஆமாம் சார், வீட்டு வேலைக்காரி வீட்டு வேலை செய்ய தானே வருவா, வேற எதுக்கு வருவா? நான் பலாயிரம் தடவை சொல்லிட்டேன் உன்னை, நான் என் வீட்டு வேலைக்காரியாக பார்க்குறேன், என் ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு. ஆனால் நீ தான் இஷ்டத்துக்கு ஆர்டர். இல்லை சார், என் லிமிட்டில் நான் இருந்துக்கிறேன். சரி இருந்துக்கோ. இவர் ஏன் நம்ம மேலே இவ்வளோ கோவப்படுறாருன்னு தெரியல. எப்படி இவங்க வீட்டு விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண முடியும்? எப்படி இருந்தாலும் இப்போ தான் உண்மைலாம் தெரிஞ்சு போச்சுல, அப்போயாச்சும் என்கிட்ட நார்மலாக பேசலாம்ல. இப்பயும் என் மேலே கோவமாக தான் இருப்பீங்களா விஜய் சார்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் சார் மட்டும் நம்ம மேலே கோவப்பட்டா ஏன் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு தெரியல. ஏன் நாலு முடி இதான் உங்கள் ஊரில் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தமா? இதில் 15 நிமிஷத்தில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வேற சொன்னீங்க. சின்ன பொண்ணு, நான் பார்க்குறப்போ ஒரு 20 பேர் 30 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா இவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கே ஒன்றும் புரியல சின்ன பொண்ணு. ஏம்மா வந்துட்டோம், லைனில் நின்று எப்படி வாங்கிட்டு போயிடுவோம்மா? நான் வேற என் மாமியார்கிட்ட இன்னைக்கே வாங்கிட்டு வந்துடுவேன் 3000 ரூபான்னு சொல்லிட்டுல வந்தேன். சின்ன பொண்ணு, நம்ம அடிச்சு வாங்க முடியும், வா போய் நிற்கலாம். நாலு முடி மண்டே இருக்காது தெரிஞ்சுக்கணுது. இவ்வளோ கூட்டத்தில் நின்று வாங்கிட்டு எப்போ வீட்டுக்கு போகிறது? வா சின்ன பொண்ணு, கோச்சிக்காம நம்ம போய் நிற்போம். சரி வாங்க போய் நிற்போம், வேற என்ன பண்ணுறது? துணிவே சக்தி, துணிவே சக்தி. வீட்டில் அம்பிட்டு பாத்திரம் போட்ட மேனிக்கு வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். இதில் வெறுப்பு ஏத்துற மாதிரி ஏதாவது பேசுனேன், வாயெல்லாம் கிழிச்சு கொடுத்துருவேன். என்னடி பானு, துணி என்ன இப்படி பேசுது? இல்லைக்கா, எல்லாரும் நாளைக்கு தானே வாங்கலான்னு இருந்தாங்க. நீங்கள் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டோம். வீட்டில் எல்லா வேலையும் அப்படியே கிடக்குல, அதனால தான் கோவப்பட்டுட்டாங்க. ஏம்மா, இவங்க காய்ச்சி வாங்கி என்ன எங்ககிட்டயே கொடுக்க போகிறாங்க? எல்லாம் அவங்க வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்குமா என் மேலே இவ்வளோ கோவப்படுறாங்க? சரி விடுங்கக்கா, நம்ம போய் நிற்க வேண்டிய இடத்துல ஏற்கனவே 2 பேர் வந்து நின்றுட்டாங்க. நம்ம அவங்க பின்னாடி தான் நிற்கணும் போல. வாங்க போகலாம். ஏன் மக்களே, ஒரு நல்லது பண்ணால் கூட நல்ல பேர் இருக்காது போல இந்த உலகத்தில். ரொம்ப கஷ்டம்தான் வாழ்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த 3000 ரூபாய் வாங்குறதுக்கு 3 மணி நேரம் லைன்ல நிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி வச்சுட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. இப்பயாச்சும் இந்த 4 முடிய பாராட்டுறாங்களா பத்தியா? யாருக்கும் நான் கண்டு தெரிய மாட்டேன். ஆளை பார்த்து கரும்பு கொடுக்குறேன். ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? பாரு, சின்ன பொண்ணுக்கெல்லாம் மட்டும் நல்ல பெரிய கரும்பா கொடுத்துருக்காங்க, எனக்கு சின்னதா கொடுத்துருக்காங்க. ஏக்கா உங்களால எது தூக்க முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது சரி. அதே மாதிரி ரேஷன் புடவை கலர் கூட சின்ன பொண்ணு ஒன்று நல்லா இருந்துச்சு.
எந்த நல்லாவே இல்லை. எம்மா ரேஷன் கடை புடவைக்கு கூடவா என்ன கலர் ஏதுன்னு பார்த்து சண்டை போடுவீங்க? இல்லை சின்ன பொண்ணு, கலர் நல்லா இருந்துச்சு அதான் சொன்னேன். ம் சரி வாங்கம்மா புறப்படுவோம், ஏற்கனவே நேரம் ஆயிட்டு. ஐயா என்னைக்கு ஆச்சு? சின்ன பொண்ணு, என்கிட்ட வெறும் 5 நோட்டு தான் இருக்கு சின்ன பொண்ணு. 5 நோட்டா? ஏக்கா நல்லா பாருங்க, தேடி பாருங்க. பைக்குள்ள எங்கேயாவது இருக்க போதுக்கா, தேடி பாருங்க. நல்லா தேடி பார்த்துரு சின்ன பொண்ணு, 5 நோட்டு தான் இருக்கு. வர வழியில எங்கேயாவது விட்டுட்டீங்களோ? தெரியலையே சின்ன பொண்ணு. துணிவே சக்தி, துணிவே சக்தி. நான் காசை காணும் சொல்லுத, நீங்களே என்ன கிண்டல் பண்றீங்க? சாரி அக்கா, ஒரு சிரிப்பா வருது. நல்லா தேடி பார்க்கலாம் வாங்க. ஒரு 6 நோட்டு கொடுத்தா அதை எடுத்துட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போறதுக்கு இல்ல, இதுல துணிவே சக்தி பாட்டு வேற. இந்த நோஞ்சா புகை வண்டிக்கிட்டே இன்னைக்கு நான் அடி வாங்க போறேன். ஏக்கா போய் உண்மையை சொல்லிடுங்க, இந்த மாதிரி தெரியாம எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு. ஏக்கா அல்லாதீங்க, இன்னொரு தடவை பைக்குள்ள நல்லா தேடி பாருங்க. 500 ரூபாய் உள்ளதா இருக்கு சின்ன பொண்ணு. கைத்திக்கறி 4 முடி. பயந்து போயிட்டேன் சின்ன பொண்ணு. ஒவ்வொரு நோட்டா காணாம போறதுக்குள்ள அன்னைக்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம் வாங்க. ஆமா ஆமா சின்ன பொண்ணு, சீக்கிரம் போகணும். போனேன் ரேஷன் கடைக்கு போய் காய்ச்சல் வாங்கிட்டு வந்துடுறேன்னு போனா இன்னும் வரா பாரு, எங்கேயாவது சுத்திக்கிட்டு கிடப்பா பொம்பளையா இவ. அத்தை காய்ச்சி வாங்கிட்டு வந்துட்டு அத்தை. வாமா மருமகளே வா, காசு இப்படி கொடுமா. இப்ப மட்டும் வாயில 100 தடவை மருமகளே மருமகளேன்னு வரும். சரி இந்தாங்க அத்தை. எதுக்கு இவன் இவ்வளவு சந்தோஷப்படுறா? சின்ன பொண்ணு, மருமகளே 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எப்படி அத்தை 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க? 6 நோட்டு இருக்கு பாரு சின்ன பொண்ணு. அது சரி அத்தை, அது 3000 தான். 500 நோட்டா 6 கொடுத்துருக்காங்க. ஆமா 500 ரூபாய் நோட்டு தான் போல, நான் தான் 1000 ரூபாய் நினைச்சுக்கிட்டேன். நீ எல்லாத்தையும் நினைச்சிட்டு போய் ஆதிரிக்கோட பைத்தியக்காரி மாதிரி. ஏன் விஜய் சார் இப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு மட்டும் என்ன ஒன்று திட்டணும்னு ஆசையா வடிவு? இப்ப கூட ரொம்ப கோவமா பேசுறீங்க. ஹே கோவமா பேசுறடி, என் டோனே அப்படிதான். நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? சொல்லுங்க சார். உன் கையை கொஞ்சம் கொடுக்குறியா? கையவா? எதுக்கு விஜய் சார்? ஃபர்ஸ்ட் இந்த சவர்னு சொல்றது நிப்பாட்டு, வெறியாவது. கையை கொடுனா கொடு. எதுக்கு சார்? எதுக்குன்னு சொன்னதா தெரியும், கொடு. ஐயோ சார் விடுங்க சார், என் கையை விடுங்க சார். இதே மாதிரி லைஃப் லாங் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு வடிவ. அது முடியாது சார். லூசு மாதிரி பேசாத. மறுபடியும் கோவப்பட்டு பேசுறீங்க, என் கையை விடுங்க சார், நான் போகணும். விட முடியாதுடி. ஏன் இப்படி பண்றீங்க? விடுங்க. விஜய்னு கூப்பிடு. விஜய் சார். விஜய்னு மட்டும் கூப்பிடு. விஜய் சார். வெறியாவது. கண்ணாடி எல்லாம் உடைச்சு போட போறோம் பாரு இப்போ. என்ன விடுங்க, நீங்க என் கை வலிக்குது, விடுங்க. விட்டுறேன். கையை விட்டுட்டேன், இப்போ ஓகேவா? சார் யாராச்சும் பாத்துட்டு போறாங்க, தள்ளி போங்க. ஏய் பார்த்தா பார்த்துட்டு போட்டுண்டி. சார் நான் உங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு சாதாரண வேலைக்காரி, என்ன போய் இப்படி நீங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்ம லவ் பண்றோம், கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ண போறோம்னு எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவுதான். லவ்வா? ஆமா, ஐ லவ் யூ வடிவு. உங்களை லவ் பண்ணல, நான் உங்களை லவ் பண்ணல விஜய் சார். இது இவ்வளோ மோசமான ஒரு கனவு வருது. ஐயோ பேசாம நம்ம வேலையை விட்டே நின்றுடணும் போல. விஜய் சார் நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா வந்துகிட்டே இருக்காரு. இதுக்கு மேலே இது இப்படி போனா நமக்கும் நல்லதில்லை, விஜய் சாருக்கும் நல்லதில்லை. எவ்வளோ வாட்டி சொன்னாலும் எனக்கு அறிவு வர மாட்டேங்குது. விஜய் சார் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறான்ற ஒரே காரணத்துக்காக அவரை பிடிக்க ஆரம்பிச்சு இது எங்கே போய் முடியும்னு தெரியலையே, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் நம்ம சேனலில் ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸ், பொன்னி பிரேம் அண்ட் காதலிக்க நேரமில்லை அதர் எபிசோட்ஸுமே பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. பாய். டோரா கண்ணு. நீங்க மட்டும் என்ன முட்டை கண்ணு. கடைசி வரைக்கும் நான் விடவே மாட்டேன், இப்படியே தான் பிடிச்சிட்டு இருப்பேன், பார்க்குறியா? பாப்போம்.